இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிறார், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே, சோதனைகளை சகிக்கிற வேளையிலே தான் அங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு புடமிடுதல் வருகிறதை பார்க்கிறோம். பக்தனாகிய யோபுவினுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது, அவன் புடமிடப்பட்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதேபோல் பவுலடிகளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அநேக சோதனைகள், அநேக உபத்திரவங்கள் இந்த நாட்களிலே வந்தது. பவுலடிகள் கூட இந்த நாட்களிலே புடமிடப்பட்டார். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே மனுஷன், தேவன் அங்கே மனுஷனை புடமிடுவதற்கு ஒப்பு கொடுக்கிற காரியமாக அந்த நாட்களிலே இருக்கிறது. அந்த புடமிடுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அப்படியாக அந்த புடமிடப்படுகிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம், அவன் பாக்கியவான் என்றும், அந்த புடமிடுகளிலே இருந்து அவன் அங்கே உத்தமனாய் விளங்கினது பின்பாக கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை அவனுக்கு அவர் கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள், நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே தடைப்பட்டிருக்கிற காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே பாருங்கள், தேவன் நமக்கு அதை சகிக்கிறதற்கு இந்த நாட்களில் ஒரு பலத்தையும் தருகிறார். யோபுவுக்கு அவனை புடமிடும்படியாக அந்த நாட்களில் தேவன் அங்கே சாத்தான் கேட்ட வேளையிலே அவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த வேளையிலும், ஆனால் யோபு அதை சகிப்பதற்கும் அதை தாங்குவதற்கும் இந்த நாட்களிலே தேவன் அவருக்கு பலத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதனாலே தான் அவர் அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த சோதனைகளை தாங்கி இந்த நாட்களிலே ஒன்றுமே பேசாதபடி மௌனமாக இருந்து கர்த்தரிடத்தில் இந்த நாட்களிலே உத்தமன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பேர் பெறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதற்கு முன்பாக யோபை குறித்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபை கவனித்தாயா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியாக அந்த சோதனைகளை நாங்கள் சகித்து தேவன் அண்டையிலே இந்த நாட்களில் உத்தமனாக விளங்குகிற போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார் என்பது அதிக நிச்சயமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அந்த நிச்சயமான அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் சோதனைகள் சகிக்கப்பட வேண்டும். வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளே நிறைவேற வேண்டுமா இருந்தால் சோதனைகளை சகிக்க வேண்டும், தாங்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே அங்கே இந்த வார்த்தையூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே பாருங்கள், சோதனை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏதாவது ஒரு வழியிலே, ஏதாவது ஒரு காரியத்திலே அந்த சோதனைகள் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் தைரியமாக அந்த சோதனைகளை சகித்து தாங்கி தேவன் அண்டையிலே நாங்கள் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை கேட்டு இந்த நாட்களிலே சோதனைகளை சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவகிரீடத்தை பெறுவதற்கு தயார்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமை பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களிலே அங்கே எழுதப்பட்டதும் சொல்லப்பட்டதும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம்.
அதனாலே வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தரையிலே விழுந்து விடாத வார்த்தைகள். சோதனைகளை சகிக்கிற வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஜீவ கிரீடத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தைரியப்படுத்தி தாங்க கிருபை செய்வாராக. ஆமேன்.